வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பங்களாதேஷில் இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் ஃபுல்லாக ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி போராட்டமாகவே பண்ணுறாங்க. ஸோ ஏன் அவங்க இந்தியாவை இவ்வளோ வெறுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பிரதர்ஸ். நான் உங்கள் மோகன். அதாவது ஃபஸ்ட் எடுத்திங்கன்னா பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. எப்போன்னா 1970s. அந்த 1970s பாகிஸ்தானோட கண்ட்ரோலில் இருந்தனால அவங்களால ஒரு ஃப்ரீடமாக ஒர்க் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நாடு. ஸோ இந்தியா ஹெல்ப் பண்ணி பங்களாதேஷை வந்து பாகிஸ்தான்கிட்டேருந்து விடுதலை வாங்கி இந்தியா ஆக்கிரமிப்பும் பண்ணல, பங்களாதேஷை ஒரு தனி நாடாக அவங்க ரூல் பண்ணட்டும்னு விட்டுட்டாங்க. ஸோ அப்படி தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்குமான உறவு ஸ்ட்ராங் ஆச்சு இன் 1970s. ஸோ பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா இவங்க தான் வந்து கடந்த ஒரு 15 வருஷமாக ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பங்களாதேஷ்னால் வந்து நீங்கள் பெரிய லெவலில் எடுத்துக்க வேண்டாம், நம்ம ஊரில் ஒரு ஸ்டேட் லெவல் தான் அங்கே பங்களாதேஷ். ஸோ இங்கே வந்து அவங்க தான் வந்து ஒரு 15 வருஷமாக ரூல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருந்திருக்கு, சரிப்பட்டு வரலன்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட்டே பிடிக்கலன்னு கவர்மெண்ட்டே கலைக்க வச்சுட்டாங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து போராடி. ஸோ கவர்மெண்ட் கலைஞ்சதுக்கப்புறம் அந்த இடம் காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு போட்டிடுறதுக்கு நிறையா பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ஒரு ஹதின்ற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், 32 years old காலேஜ் ப்ரொஃபஸர், அவர் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்த்திட்டு நம்ம ஒரு புது பங்களாதேஷை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதில் என்னென்னா இந்த ஷேக் ஹசீனாங்கிறவங்க இந்தியாவோட சப்போர்ட்னால தான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியா தான் வந்து பங்களாதேஷ்க்கு இப்படி ஒரு கெட்டது பண்ணுதுன்னு ஒரு மாதிரி மித்தை கொண்டு வந்து, ஸோ நம்ம தனியாக ஒரு ஆட்சி பண்ணலாம், இந்தியாவோட சப்போர்ட் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹதிங்கிறவர் புதுசாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கொண்டு போகிறாரு. ஸோ இவரை அந்த பாலிட்டிக்ஸில் இருக்கிற மற்ற கட்சிகள், அதாவது நம்ம ஊர்லேயே ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குது. ஸோ பங்களாதேஷ் நீங்கள் நினச்சி பாருங்கள், அங்கே இருக்கிற அத்தனை கட்சிகளும் இவரை தன்னோட கட்சியில் இழுத்தரணும். ஏன்னா இவர்கிட்ட யங்ஸ்டர்ஸோட பலம் அதிகமாக இருக்குது. ஸோ இவர் நினச்சா ஒரு மெஜாரிட்டியோட ஓட் வித்தியாசத்தோடு நிற்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவரை தான் பக்கம் இழுக்க பார்க்குறாங்க. ஸோ பட் அவர் நான் இண்டிபெண்ட்டாக நிற்கிறேன், ஸோ நான் சுயேட்சையாக போட்டிட்டு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறேன், ஸோ நான் வந்து எந்த கட்சி கூட சேர மாட்டேன், யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு சுயேட்சையாகவே நிற்கிறாரு. ஸோ இந்த இதெல்லாம் போயிட்டுருக்கப்போ இப்போது கவர்மெண்ட்டை வந்து போராடி மக்கள் கலைச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த டைம் டெம்பரரி ரூலராக யோனஸ்ன்றவர் வராரு. ஸோ அவருக்கு பவர்னால் என்னென்னா, அந்த கவர்மெண்ட்டை டெம்பரரியாக நெக்ஸ்ட் எலெக்ஷன் நடந்து யார் ரூலிங்க்கு வராங்களோ அது வரைக்கும் டெம்பரரியாக அந்த கவர்மெண்ட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நீட்டாக கொண்டு போகிறதுக்காக யோனஸ்ன்றவர் வந்து பதவியில் இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு சூழலில் ஹதின்ற அந்த காலேஜ் ப்ரொஃபஸரை யாரோ ஷூட் பண்ணி கொண்டுடுறாங்க. ஸோ அவரை கொன்னதும் அவரை ஃபாலோ பண்ணுற யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் கொந்தளிச்சிட்றாங்க. ஸோ அவங்க யங்ஸ்டர்ஸை அங்கே இருக்கிறவங்க எப்படி திருப்பிட்டாங்கன்னா, இது வந்து இவங்க அந்த ஷீக்குன்றவங்க லேடிக்கு ஆப்போசிட்டாக தானே இவர் வராரு, ஸோ இந்தியா வந்து அது பிடிக்காமல் இவரை சுட்டு கொன்னுருச்சு, ஸோ இதுக்கு இந்தியா தான் காரணம்னு சொல்லி மொத்த பழியும் தூக்கி இந்தியா மேலே போட்டுடுறாங்க. இந்தியாவும் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிற அம்பாசிடர்ஸை, பெரிய பெரிய நாட்டிலேருந்து அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க, ஸோ பங்களாதேஷ் அம்பாசிடரையும் கூப்பிட்டு இந்தியாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, எங்களுக்கு புதுசாக ஒருத்தர் ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்ல தான், ஏன்னா 15 வருஷமாக ஒரே ஆட்சி போகுது, ஸோ இங்கேருந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து புதுசாக ஒருத்தர் ரூலிங்க்கு வந்தாருன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஸோ நாங்கள் அவருக்கு சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர நாங்கள் அவரை கொல்லலை, அந்த மாதிரி எண்ணம்லாம் இந்தியாவுக்கு கிடையாதுன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் பேரலில் இன்னொரு பக்கம் என்ன இருக்குதுன்னா, பங்களாதேஷ்லேயே தீபச்சந்திரா அப்படிங்கிறவர் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு ஹிந்து அங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. இப்போ எப்படி நம்ம ஊரில் வந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, நார்த்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அந்த மாதிரி இவர் இந்தியாவிலேருந்து ஒரு ஹிந்து அங்கே போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் ஃபேக்ட்ரியில் வேற ஒரு இஷ்யூ, அதாவது ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே கொடுக்கலங்கிறக்காக ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்தியா மேலே இருக்கிற வெறுப்பை ஃபுல்லாக அங்கே இருக்கிற ஹிந்துஸில் மேலே காட்டுறதில் இவரை நடு ரோட்டில் இழுத்து அடித்து அவரை கட்டி மரத்தில் தொங்க விட்டு உயிரோடு எரிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், அவங்க மதத்தை தப்பாக பேசிட்டாங்க, அவங்க ப்ராப்பர்ட்டை தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவர் போலீஸ்கிட்ட கெஞ்சி இருக்கிறாரு, நான் எதுவுமே பண்ணலை,
பண்ணலைனாலும் நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பேசினது கிடையாது, எனக்கு குடும்பம் இருக்குது, ஃபேமிலி இருக்குது, என்னை விட்டுருங்கன்னு கதறாங்க. அங்கே இருக்கிற போலீஸும் அதை கண்டுக்கலை. அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பூரா அவர் அவ்வளோ கொடூரம் பண்ணி அவர் கொன்று எரிச்சிருக்காங்க. ஸோ இது இவருக்கு மட்டும் நடக்கலை, அங்கே இருக்கிற நிறையா ஹிந்துஸ் இந்தியன் பீப்புளுக்கு இவங்க ஆப்போசிஷனை வந்து ரொம்ப அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா இதில் என்ன சொல்லியிருக்குது, எகெயின் நாங்கள் சொல்கிறோம், இதுக்கும் இந்தியாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. ஸோ இந்தியாவே இதுக்கு ப்ளேம் பண்ணாதீங்க, அங்கே இருக்கிற ஹிந்துஸை வந்து இப்படி ட்ரீட் பண்ணுறது முதல்ல நிறுத்துங்க, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நாட்டுக்கு சப்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்குறோம், நாங்கள் எதுவும் அப்படி பண்ணலை, ஹதியை நாங்கள் கொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ கலவரத்துக்கு அப்புறம் அவர் இறந்தார்லே ஹதி, அவங்களோட அண்ணன் வந்து ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்த கொலைக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, என் தம்பியை கொன்னது இங்கே இருக்கிற அரசியல்வாதிங்க, கேங்ஸ்டர்ஸ், ட்ரக் டீலர்ஸ், மாஃபியா இவங்கெல்லாம் சேர்ந்து தான் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, இப்போது ஹதி வந்து ரொம்ப நேர்மையான பர்சன், அவர் வந்து ரூலிங்க்கு வந்தால் இவங்களோட அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பாதிப்பாகும், எந்த கட்சி கூடயும் சேரவும் மாட்டேங்கிறாரு, ஸோ இவர் ரூலிங்க்கு வந்துட்டாருன்னா ரொம்ப பெரிய பிரச்சனைன்னு சொல்லி இவங்கெல்லாம் பிளான் போட்டு கொண்டுட்டு பழியை தூக்கி இந்தியா மேலே போட்டாங்க. இதுக்கு என்கிட்ட ப்ரூஃபும் இருக்குன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி இதில் ரஷ்யாவும் ஒரு கருத்தை வச்சுருக்குது. என்னென்னா, ரஷ்யன் அம்பாசிடர் பங்களாதேஷில் இருப்பார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1970s உங்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி கொடுத்த இந்தியாவை நீங்கள் மறக்கக்கூடாது, நீங்கள் இவ்வளோ ஆன்டி இந்தியன் அப்போசிஷன் காட்டுறது வந்து ரொம்ப தப்பு, அந்த டைமில் இந்தியா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நீங்கள் இன்னும் அடிமையிலேயே தான் இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ பாகிஸ்தான் நடுவில் ஒரு பாயிண்ட் போட்டிருக்குது, அவர் யார் என்னென்னலாம் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. என்னென்னா, இந்தியா உங்களுக்கு ஏதாவது பண்ணுச்சுன்னா பங்களாதேஷ்க்கு பாகிஸ்தான் என்றைக்கும் சப்போர்ட்டாக நிற்கும், நாங்கள் ஆயுதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கோம், இந்தியாவை அடித்து தும்சம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டைலாக் விட்ருக்குறாங்க. ஸோ இந்தியாவோட பவர் என்னென்னு சிந்தூர் ஆப்ரேஷன்லேயே பார்த்துருப்பாங்க, இன்னும் பாகிஸ்தான் அடங்கின மாதிரி இல்லை. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பங்களாதேஷ் வந்து ஒரு நல்ல அந்த ட்ரெஸ்ஸு, இந்த எப்படி திருப்பூர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி காட்டன் இண்டஸ்ட்ரி, தையல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கெலாம் ரொம்ப ஃபேமஸான ஊர். ஸோ அங்கே இவ்வளோ கலவரம் போச்சுன்னா, என்றைக்குமே ஒரு பிஸ்னஸ் நல்லா போகாமல் அந்த நாட்டில் கலவரமாக இருந்ததுன்னா அங்கேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க வேறு நாடை நோக்கி தான் போவாங்க, வேறு இடத்த நோக்கி தான் போவாங்க. ஸோ பிஸ்னஸ் எப்பவுமே பிஸ்னஸாக நடக்கணும், என்ன உள்நாட்டு பிரச்சனை போனாலும். ஸோ இவங்க இந்த உள்நாட்டு பிரச்சனை போகிறனால கடந்த 2 மாதமாக எந்த ஒரு ஃபேக்ட்ரியும் ஒழுங்காக ரன் ஆகலை, எதுவுமே ப்ராப்பராக நடக்கலாங்க. ஸோ பிஸ்னஸ் அங்கேருந்து கைவிட்டு போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் பங்களாதேஷோட எக்கனாமி பெரிய லெவலில் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது திருப்பூருக்கு நல்ல வாய்ப்பாக கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா அதே இண்டஸ்ட்ரி தான் இங்கேயும் இருக்குது. ஸோ திருப்பூர் இன்னும் டெவலப் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.